இல்லை, தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலத்திலிருந்தே திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும் என்பது ஏற்கனவே தெளிவாக மக்கள் மத்தியில் பதிவாயிருக்கு. நடக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரம், அதனுடைய கேம்பெயின், வீடு வீடாக வாக்கு சேகரிக்கிறது போன்ற எல்லாத்துலேயுமே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு அதிகமான மக்கள் வாக்களிப்பாங்கங்கிற நிலைமை தான் இருக்குது. காரணம், இந்த கூட்டணி என்பது இன்றைக்கி திடீர்னு தேர்தலுக்காக வந்த கூட்டணி அல்ல, திடீர்னு தேர்தலுக்காக துவக்கப்பட்ட ஒரு அணியும் இல்லை. இது கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்திருக்கு. பல்வேறு நாடாளுமன்ற, சட்டமன்ற, இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு ஒரு மகத்தான வெற்றியை ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அந்த வெற்றியினுடைய தொடர்ச்சியாக இந்த தேர்தலில் வெற்றி பெறும் என்பது தான் இருக்கிற கால நிலைமை. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடப்ப நிறைய இழுபறிக்கு பிறகு கடைசியாக முடிவு பண்ணீங்க. என்ன மன வருத்தங்கள் ஏற்பட்டது? ஏன் அவ்வளோ இழுபறிகள்? அதே போல் நீங்கள் கேட்ட தொகுதியை விட குறைவாக கொடுத்துருக்காங்கன்ற ஒரு அதாவது பொதுவாக கூட்டணி பேச்சுவார்த்தை என்று வருகிற போது எல்லா கட்சிகளுமே தங்களுக்கு அதிகமான இடங்கள் வேணும் என்று கேட்குற ஒரு இது இருக்க தான் செய்யுது. அதோடு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த அணி ஒரு பெரிய அணி. இதுக்கு மேலே வேறு பல புதிய கட்சிகளையும் இதில் கொண்டு சேர்க்குற போது இன்னும் அந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் அழுத்தமாக நடத்த வேண்டிய ஒரு தேவை என்பது யதார்த்தமாகவே இருக்குது. இது யாரும் திட்டமிட்டு செய்கிறதில்லை, யதார்த்தமாகவே இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு முறைக்கு பல முறை பேச்சுவார்த்தை நடப்பதும், அதிகமான தொகுதிகளை கேட்குறதும், அதே இதர கட்சிகள் கூடுதலாக கேட்குறதும், அதுக்குள்ளே ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்குவதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருக்குங்கிறது உண்மை தான், அதை நான் மறுக்கலை. இப்போ எங்களுக்கு 5 தொகுதி என்பது எங்களுக்கு போதுமானது இல்லைங்கிற கருத்து எங்களுக்கும் இருக்குது. ஆனால் என்ன செய்ய முடியும், இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுக கூட்டணியை முறியடிக்கிறதுங்கிற கொள்கைக்கு நாங்கள் ஏற்கனவே உடன்பட்டுருக்கோம். 2 இடம் கிடைக்கலங்கிறதுக்காக வேற ஒரு முடிவு எடுக்க முடியாது இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஒரு பேச்சுவார்த்தை, அதே மாதிரி வேண்டிய தொகுதின்னு பார்த்திங்கன்னா ஒரே தொகுதியை பல கட்சிகள் கேட்குறாங்க. அவங்களுக்குள்ள உடன்பாடு அதிகமான கட்சிகள் எண்ணிக்கை சேர்க்கிற போது இது தவிர்க்க முடியாதா இருக்குங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கூட்டணியில் தலைவர்களுக்குள்ளார ஒத்துமை இல்லை, ஒருவருக்குள்ளார் மனஸ்தாபம் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடலூரில் பொதுக்கூட்டத்தில் திருமாவளவன் பிரேமலதா பேரை சொல்கிறாங்க. அவங்க எழுந்து நிற்கல. ஒரு வேட்பாளர் அறிமுகம் பண்ணும்போது அவங்களும் அமைதியாக இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இந்த தொண்டர்கள்ட்டையும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இதெல்லாம் எதேச்சியாக நடக்கிற சம்பவங்க, யாருமே திட்டமிட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கூட்டணியில் கூடிய தலைவர்கள் பிரேமலதாவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், எல்லா தலைவருமே ஒன்றா உட்காந்து தான் ஒரு முடிவெடுத்து இந்த அணியில் இருக்கிறோம். அவங்க அன்றைக்கி பேர் சொல்கிற போது அவங்க என்ன நிலையில் இருந்தாங்க, அதெல்லாம் எதேச்சியாக நடக்கிற ஒரு காரியத்தை ஒரு அரசியல் நோக்கத்தோடு பார்க்கணுங்கிற மாதிரி நான் பார்க்கல. எந்த சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனை எந்த கட்சி தலைவரும் உரிய மரியாதையோடு தான் பார்க்குறாங்க. அதே போல் பாருங்கன்னா பெரும்பாலான இடத்துல விடுதலை சிறுத்தையை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள். அதெல்லாம் இல்லைங்க, வேணும்னே எதிரணியில் இருக்கிறவங்க அப்படி ஒரு பிரச்சாரத்தை கிளப்புவாங்க. எந்த ஒரு கட்சியும் இன்னொரு கட்சியை புறக்கணிக்கிறது. ஏன்னா இந்த கூட்டணிங்கிறது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சாதத்துக்காக கூட்டணி இல்லை. இது இந்த கூட்டணி கட்சிகள் ஒரு விருப்பபூர்வமாக, ஒரு கொள்கை பூர்வமாக பாஜக என்பது தமிழ்நாட்டில் அதிமுக அணி வெற்றி பெறக்கூடாது என்கிற ஒரு கொள்கை பூர்வமான ஒரு அணி என்று வந்துவிட்ட பிறகு இதில் ஒருத்தரோட ஒருத்தர் முரண்படுற மோதிர பிரச்சனை எங்கே இருக்குது? கொள்கை ஒன்றா இருக்கிற போது தனிப்பட்ட தரவுக்குள்ளே முரண்பாடு வர வேண்டிய அவசியமே இல்லையே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளில் சொன்ன அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய நலன் அப்படின்றது பெரிய அளவில் நிறைவேற்றலை அப்படின்றது நீங்களும் பல்வேறு டைமில் சொல்லியிருக்கீங்க. இல்லை உங்கள் தேர்தல் வாக்குறுதிலையும் அவுட் சோர்சிங் இருக்கக்கூடாதுன்னு இருக்கீங்க. இல்லை, அதாவது இது எல்லாமே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கிற காரியம் இல்லை. தமிழ்நாட்டில் என்னைக்கு இந்தியாவில் நவீன தாராளமய கொள்கை அமலாக்கப்பட்டதோ அன்னையிலிருந்து இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் அது அமலாக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருக்கிற போதே இந்த அவுட் சோர்சிங் போன்ற கொள்கைகள் அமலாக்கப்பட்டு தான் வருது. ஸோ ஒரு அடிப்படையான கொள்கை மாற்றத்தின் மூலமாக தான் அதை சரி செய்ய முடியுமே தவிர ஒரு ஆட்சி மாற்றத்தினால மட்டும் சரி செய்ய முடியும் நாங்கள் நினைக்கல. எனவே எங்களுடைய போராட்டம் இப்போ அரசு ஊழியர்லையோ, பள்ளிகள்லையோ, மருத்துவமனையிலையோ, மற்றதுலையோ அவுட் சோர்சிங், ஒரு ஒப்பந்த முறை என்கிற அந்த முறை என்பது இருக்கக்கூடாது. ஒரு அடிப்படையான இதுன்னு சொல்லப்போனால் இது உருவாக்குனதுங்கிறதே மத்தியில் இருக்கிற கடந்த 18 வருஷமாக ஆட்சியில் இருக்கிற மோடி தான் இதுக்கெல்லாம் வழி திறந்து வச்சுருக்கிறாரு. ஸோ அடிப்படையான கொள்கை மாற்றம் அங்கேருந்து வர வேண்டிய தேவை என்பது இருக்குது. ஸோ அந்த கொள்கை போராட்டத்தை நாங்கள் என்றைக்கே நடத்துவோம்.
அதில் ஒன்றும் நாங்கள் பின்வாங்க போகிறதில்ல. ஏற்கனவே நடத்தியிருக்கோம், இன்னும் எதிர்காலத்தில் நம்ம நடத்துவோம். வாக்குறுதியை சொன்னது நிறைவேற்றலை அப்படின்றது அரசு ஊழியர்களுடைய இல்லை இல்லை அப்படி கோரிக்கையாக வருது. அப்படி சொல்ல முடியாதுங்க. அதாவது கிட்டத்தட்ட பழைய ஓய்வூதிய திட்டம் நிறுத்தப்பட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அதிமுக ஆட்சியில் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இது கொடுத்தாங்க. அவங்க ஒரு இடைக்கால ஏற்பாடாக இப்போ வந்து உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம்னு அமலாக்கியிருக்காங்க. இது எல்லாமே ஏன் வருது? மத்திய சர்க்கார் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டியில் பங்கோ மற்ற பணத்தையோ ஒழுங்காக கொடுத்தா ஒரு மாநில அரசுக்கு ஒரு பெரிய சுமை என்பது வராது. அவங்க தமிழ்நாட்டை திரும்ப திரும்ப பழி வாங்குறாங்க, கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மெட்ரோவுக்கு பணம் கேட்டால் லேட் பண்ணுறாங்க, ரயில்வே திட்டங்களுக்கு தாமதப்படுத்துகிறாங்க. இப்போ அதே மாதிரி இயற்கை இடர்பாடுகள் வந்தால் அவருடைய முழு சுமையும் மாநில அரசு தான் சுமக்க வேண்டிய கட்டாயம் வருது. ஸோ இதிலெல்லாம் மத்திய அரசு ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிற போது மாநில அரசு இன்னும் கொஞ்சம் லகுவாக வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு தொடக்கத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை என்பதற்கு பதிலாக ஒரு உறுதியளிக்கப்பட்ட திட்டம் ஓய்வு திட்டத்தை அமலாக்குறாங்க. நிதி நிலைமை சரியாகிற போது இன்னும் மீண்டும் நம்ம வந்து பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதி நேர ஆசிரியர்கள், சத்துணவு ஊழியர்கள், நகராட்சி பணியாளர்கள், இது குடிநீர் இவங்களுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கு பணியாளர் இருந்தார். இல்லை நாங்கள் எங்களை பொறுத்து அதான் நான் சொல்கிறேனே, இந்த நவீனமய தாராளமய பொருளாதார கொள்கை என்னைக்கு 1990ஆம் ஆண்டு மத்திய அரசு அமுல்படுத்தியதோ அதுக்கு பிறகு வருகிற எல்லா நடவடிக்கைகளும் இப்படி தான் இருக்குது. பணி நிரந்தரங்கிறது கிடையாது. இப்போ தொழிலாளர் சட்டங்களை வந்து 29 சட்டத்தை பூரா ரத்து பண்ணிவிட்டு 4 கோப்புகளாக மாற்றி எல்லா உரிமையும் பறிச்சிட்டாங்க. யார்? மத்திய சர்க்கார். பாராளுமன்றத்தில் அதை பற்றி விவாதிப்பதற்கு கூட அவங்க அனுமதிக்கலை. ஸோ இப்படி ஒன்றையும் மத்திய சர்க்கார் அறிமுகப்படுத்துகிற போது அது நாடு பூரா அமலாக்க வேண்டிய ஒரு தேவை நாடு பூரா அமலாகிற ஒரு சூழ்நிலை என்பது வந்துக்கிட்டு இருக்கு. எனவே தான் நாங்கள் வந்து இடதுசாரிகள், குறிப்பாக இடதுசாரிகள், பொருளாதார கொள்கையில் ஒரு மாற்று பொருளாதார கொள்கை, நவீன தாராளமய கொள்கையை மாற்றணும் என்பதற்கான போராட்டத்தை நாங்கள் உறுதியாக நடத்திக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டை எதிர்க்கிறோம், மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம், இதுபோல் மத்திய அரசினுடைய திட்டங்களை நிறைய எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இது டீலிமிட்டேஷனையும் எதிர்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவுட் சோர்சிங் இந்த போல் விஷயங்களை நம்ம ஏன் அப்செட் பண்ணணும்? அதையும் எதிர்த்துருக்கலாம் இல்லைங்களா? இல்லை இது வந்து இப்போ இது வந்து நவீன தாராளமய கொள்கையை செயல்படுத்துறதுக்கான திட்டங்கள் ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து ஆமாம் காங்கிரஸ் ஆட்சியிலையும் வந்திருக்கு. அது இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டு பிஜேபி ஆட்சியில் வருது. அவங்க அறிமுகப்படுத்துனாங்க, இவங்க அதை ரொம்ப தீவிரமாக அமலாக்கிற திட்டத்தை இவங்க வந்து நிறைவேற்றுறாங்க. ஸோ எங்களை பொறுத்தவரையில் பொருளாதார கொள்கையில் ஒரு நவீன தாராளமய கார்ப்பரேட் மய கொள்கைக்கு மாற்று கொள்கை என்பது இந்தியாவுக்கு வேணும். அதை உருவாக்கணுங்கிறது தான் இடதுசாரிகள் ஒரு பக்கம் பிஜேபி எதிர்த்த போராட்டத்தில் இவங்களோடு இணைஞ்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு அடிப்படையான பொருளாதார மாற்று கொள்கைக்கான நாங்கள் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக கேரளாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிர்ப்புறமா இருக்கீங்க. ஆமாம், இங்கே வந்து ஒன்றா இணைஞ்சு பணிபுரியுது. இது ஒன்றும் புதிய விஷயமே இல்லையேங்க. கேரளா ஏன் நாங்கள் ஒன்றா இருக்கிறோம்? இங்கே பிஜேபியோட அதிமுக சேர்ந்து பிஜேபியை தமிழ்நாட்டில் நுழைய விடுறதுனால நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதை ஃபைட் பண்ணோம். கேரளாவில் பிஜேபிக்கு முகாந்தரமே இல்லை, பிஜேபியே இல்லை, அவங்களோட யாரும் சேரலை. எனவே அங்கே வந்து ஃபைட் வந்து பிட்வீன் காங்கிரஸ் அண்டு சிபிஎம்மாக இருக்குது, எல்டிஎஃப் அண்டு யூடிஎஃபாக இருக்குது. எங்கெங்கே பிஜேபி ஆபத்து இருக்கோ அங்கே நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோம். இப்போ வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அதனுடைய முழுமையாக டாஸ்மாக் கடைகள் மூட என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும்? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் போதைப் பொருள் இருக்குன்றது புழக்கம் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். அதை எப்படி கட்டுப்படுத்த போகிறீங்க? அதாவது போதை பழக்கம்ங்கிறது ஒரு காலங்காலமாக வந்து இது ஊட்டி வளர்க்கப்படுகிற ஒரு மோசமான கலாச்சாரம். ஒரு அரசாங்கத்தினுடைய இதனால் மட்டும் வர்றது கிடையாது. நீங்கள் வந்து சங்க காலத்திலேருந்து பார்த்திங்கன்னா போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் நம்ம சமீபத்தில் 70ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்கனவே மது விலக்கு அமுல் இருந்தது, இப்போ மது விலக்கை தளர்த்தியாச்சு, பல மாநிலங்களில் தளர்த்திட்டாங்க. அப்போ தமிழ்நாடு மட்டும் அதை காப்பாற்ற முடியுமாங்கிற கேள்வி வந்து சேருது. எனவே தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மதுக்கடைகளை மூடுவதனால மட்டுமே போதை கலாச்சாரத்தை ஒழிச்சிட முடியாது. இந்த போதை கலாச்சாரத்தை எதிர்த்த ஒரு நல்ல விழிப்புணர்வு பயிற்சி, நல்ல விழிப்புணர்வுக்கான ஒரு தத்துவார்த்த ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் வலுப்படணும்.
அப்போ ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலேயும் போதை பழக்கத்தை எதிர்க்கிற அந்த பண்பாடு அந்த சிந்தனை வளர்க்கப்பட்டால் தான் இதில் ஒரு மாறுதல் வரும். அதை தவிர நீங்கள் வந்து கடையை மூடுங்க அல்லது அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்கிறதுனால அது ஓரளவுக்கு அது வேணால் கட்டுப்படுத்தலாம். பட் போதை கலாச்சாரத்தையோ போதை வழக்கு பழக்கத்தையோ முற்றாக ஒழிக்க முடியாது. இல்லை, கஞ்சா போன்ற போதைப் பொருள் பரவலாக இருந்து பெண்களுக்கும் பாதுகாப்பு வந்து இப்போ கேள்விக்குறி ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாங்க. இது இன்னும் மோசமான விளைவுகள். நான் நினைக்கிறேன் எந்த மாநிலத்தில் இது நடக்கலை. நீங்கள் இந்தியாவுக்கே போதைப் பொருள் கடத்தி கொண்டு வரது வந்து குஜராத்தில் இருக்கிற முத்ரா துறைமுகத்து வழியாக தான் கப்பலில் லட்சக்கணக்கான டன் போதைப் பொருள் வருது. ஓகே. அப்போ அங்கேயே நம்ம தடுக்காத போது இங்கே உள்ளே வந்த பிறகு எங்கே தடுக்க முடியுங்கிற கேள்வி வருது. அப்போ எல்லையிலேருந்து எல்லைகளை கட்டுப்படுத்தி போதைப் பொருட்கள் இந்தியாவுக்கு கடத்தப்படுவதை கட்டுப்படுத்தாமல் அதில் வந்து சம்மந்தப்பட்ட எல்லையை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் படைச்சிருக்க மத்திய அரசு அதை கட்டுப்படுத்தாமல் ஒரு மாநிலத்தில் போதைப் பொருள் வருதுங்கிறத மட்டும் எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும்? நிச்சயமாக மாநில அரசுக்கு பொறுப்பு இருக்குது. பட் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து உணர்வுபூர்வமாக இந்த போதை பழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்தால் தான் இதில் வெற்றி பெற முடியும். பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கோயில்களுக்கு வந்து நித்தியகால பூஜைக்கு 25,000 கொடுப்போம், இந்துத்துவ பண்டிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு, ஒரு மதசார்பற்ற அரசாங்கம். நாளைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்தால் மதசார்பற்ற அரசாங்கம் தானே. ஒரு மதசார்பற்ற அரசாங்கம் ஒரு மதத்தினுடைய பூஜைகளுக்கும் ஒரு மதத்தினுடைய விழாக்களுக்கும் அரசு பணத்தை கொடுக்கறதுங்கிறது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? முதல்ல அரசாங்க பணத்தை அது கொடுக்கணுமாங்கிறதே கேள்வி. அந்தந்த மத நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த கோயிலை நடத்துகிறாங்க, பெரிய சொத்துக்கள் இருக்குது, அவங்க நடத்திக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு மதத்துக்கு மட்டும்தான் அரசாங்கத்துடைய பணத்தை கொடுக்கறதுங்கிறதே ஒரு பாரபட்சமான அணுகுமுறை தானே. அப்போ அது ஒரு மதசார்பற்ற அரசு என்பது மாறி மத சார்புள்ள மத அடிப்படையிலான அரசுங்கிற அடிப்படை தன்மையே மாறிடுது. அதான் ரொம்ப ஆபத்தானது. இல்லை, திமுக ஆட்சிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ கிறித்துவ தர்காவுக்கு வந்து அரிசி கொடுத்தாங்க, இது போல் பார்த்துச்சுன்னா அவங்களும் நடத்தணும். இல்லை அதாவது இந்து இப்போ அவங்க வந்து எல்லா மதத்துக்கும் இது அடிப்படையில் தான் அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. இப்போ கிறிஸ்துவ மதத்துக்கு சில இது கொடுக்குறாங்க, இந்து மதத்துக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்து மத கோயில்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடைபெறுது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மதசார்பற்ற அரசுங்கிற போல அந்தந்த மத நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அதை நடத்துகிறாங்க. ஆனால் இவங்க வந்து குறிப்பாக ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் செய்வோம்னு சொல்கிறது தான் தப்புங்கிறோம். தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மாநில தலைமைச் செயலாளர்லேருந்து மாநில காவல்துறை அதிகாரிகள் எல்லாரையும் மாற்றிருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? அதே போல் காவல்துறை அதிகாரிகளை மாற்றுறதுக்கு முன்னாடி விஜயனுடைய பிரச்சாரம் இருந்ததுக்கும் இப்போத்திய பிரச்சாரம் வந்து நேற்று ஃப்ரீயாக போய்கிட்டு இருக்காரு, இதையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை யாருடைய அதிகாரமாக இருந்தாலும் எல்லாருடைய பிரச்சாரத்துக்கும் முழு பாதுகாப்பு கொடுத்து பிரச்சாரத்தை செய்யணும். அது ஏற்கனவே செய்யாததுக்கு அந்த காவல்துறை அதிகாரிகள் தான் காரணம்னு அவரே சொல்லலை. யார்? விஜயே தன்னுடைய பேட்டியில் இந்த அதிகாரி தான் காரணம்னு சொல்லலை. ஆனால் ஒரு தேர்தல் ஆணையம் வந்து தானடித்த மூப்பா தலைமைச் செயலாளர் உட்பட டிஜிபி உட்பட மாற்றுவதுங்கிறதெல்லாம் அவ்வளவு விரும்பத்தகுந்த நடவடிக்கை இல்லை. அது வந்து இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்படி நீங்கள் மாற்றிட்டதுனால இப்போ தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டீங்களா? இப்போ தமிழ்நாட்டில் முறையான தேர்தல் நடத்துவதை உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? ஸோ இது வந்து பாஜகவினுடைய தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையான ஆணையமாக செயல்படுவதற்கு மாறாக ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையங்கிறது பாஜகவினுடைய கைப்பாவையாக மாறி போயிடுச்சுங்கிறது தான் குற்றச்சாட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி தான் பார்க்குறோம். இல்லை, தேர்தல் ஆணையத்தில் பணிபுரியறவங்க மத்திய அரசும் மாநில அரசுடைய ஊழியர் தானே, அவங்க புதுசாக யாரும் இல்லை. பெரும்பகுதி மத்திய அரசு ஊழியர்கள் தான். மாநில அரசு ஊழியர்கள் கீழே இருப்பாங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாமே மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் தானே வராங்க. எந்த ஐஏஎஸ் அதிகாரியும் மாநில அரசு கட்டுப்படுத்த முடியாது. அவங்க எல்லாமே அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க தான் இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க. சார், இப்போ குறிப்பாக விஜய் வந்து இப்போ களத்துக்கு வந்திருக்காரு, அவருடைய பிரச்சாரம் எந்தளவு பாதிப்பு ஏற்படுத்தும்? திமுக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு எதுவும் பாதிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, விஜய் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறாரு. மக்கள் இளைஞர்கள் அவர்கிட்ட வந்து இதாக இருக்கிறாங்க. அது நம்ம யாருக்கும் எங்களுக்கு வருத்தம்லாம் கிடையாது. ஒரு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிற போது, அதுவும் திரையுலகத்துலேயும் வந்திருக்கிற போது அவருக்கு மக்களுக்கு இயற்கையாகவே இருக்கிற ஆதரவு மற்றதெல்லாம் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இப்போ தான் அவர் முதல்ல ஒரு தேர்தல் சந்திக்கிறார். சட்டமன்றத்துக்கு வெற்றி பெற்றால் கூட ஒரு கன்னி பேச்சு பேசுகிற அளவுக்கு தான் அந்த கட்சி இருக்கும். என்னுடைய கேள்வி என்னென்னா, கன்னி பேச்சு பேசக்கூடியவங்க கையில் அதிகாரத்தை கொடுக்குறதுன்னு சொன்னால் அது வந்து ஒரு ப்ரீமெச்சூராக இருக்கும். ஸோ ஒரு மாநில ஆளுங்கட்சி முதலமைச்சராக வர்றது, ஆளுங்கட்சி நிர்வாகத்தை தலைமை தாங்க நடத்துறதுன்னா அதுக்கு ஒரு நல்ல பயிற்சியும் அனுபவமும் தேவை.
எனவே விஜய் அவர்கள் அடுத்த தேர்தலில் அதுக்கு அடுத்த தேர்தல் வந்தால் நமக்கு நல்ல ஒன்றும் இது இல்லை. பட் இந்த தேர்தலே வர்றபோது ஒரு கை குழந்த கையில் அதிகாரத்தை தூக்கி கொடுக்குற மாதிரியான ஒரு இதாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு கவலை இருக்குது. இல்லைம்மா, இளைஞர்கள் அதிக அளவில் கூடுறாங்க. அது இல்லை அந்த தாக்கம் இருக்குங்கிறலாம் உண்மைங்க. ஆனால் இளைஞர்கள் மட்டுமே இல்லையே மொத்த வாக்காளர்கள். அவங்க 3ல் ஒரு பகுதி 4ல் ஒரு பகுதி இருப்பாங்க. ஒட்டுமொத்தமான வாக்காளர்களும் சேர்ந்தானே தீர்மானிக்க வேண்டியிருக்கு. என்னுடைய பொறுத்தவரையில் விஜய் தேர்தலுக்கு வந்திருக்கிறதோ அவர் மக்கள் ஆதரவு பெற்றிருக்கிறதோ யாருக்கும் எங்களுக்கு சங்கடமோ வருத்தமோ கிடையாது. ஏன்னா அவருக்கு உழவு அதெல்லாம் கிடையாது. ஒரு செல்வாக்குள்ள தலைவர்கள் வர்றது நல்லது தான். ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படுவது கூட நல்லது தான். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே ஆளுங்கட்சியாக வந்துடுவோன்னு சொல்கிறது அளவுக்கான பயிற்சி, பக்குவம், அனுபவம் இதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் வரலன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் புதுசாக அரசியலுக்கு வந்தாலும் அவருடைய தேர்தல் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள், படித்த இளைஞர்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு. அதாவது தேர்தல் வாக்குறுதிகள் சொல்வது என்பது வேறுங்க. அரசு நிர்வாகத்தை நடத்துவது என்பது வேறு. அரசு நிர்வாகம்ங்கிறது ஒரு பெரிய கோட்டையை தலைமை தாங்கி நடத்துறது, ஒரு பெரிய போர் படைக்கு தலைமை தாங்கக்கூடிய பணி அது. அதனால் அதுக்கு அவர் தகுதி இல்லாதவர் நான் சொல்லலை. அவருக்கும் கூட இதுக்கான உரிய அனுபவமும் பயிற்சியும் தேவைப்படுதுன்னு தான் நான் சொல்கிறேன். இல்லை அவர் பின்னாடி ஆலோசனையெல்லாம் கேட்காம இதை அறிவிச்சிருப்பாரு. ஐயோ, என்ன ஆலோசனை பண்ணாலுங்க ஒரு ஆலோசகர்களை மட்டுமே வைத்து கொண்டு நிர்வாகத்தை நடத்த முடியாது. அவருக்கு சொந்த அனுபவமும் சொந்த பயிற்சியும் இருந்தால் தான் ஆலோசகர்களுடைய உதவி பெற முடியும். இல்லைன்னா ஆலோசகர்கள் என்ன சொன்னாலும் அது கேட்டுட்டு போகிற மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல. சார், திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு 8000 கொடுத்தோம் அப்படின்றது ஒரு பெரிய அறிக்கை. அதை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல டோக்கனாகவே அடித்து கொடுக்குறாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி இல்லைன்னு இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை திமுக எல்லா கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இப்போ அதிமுக சொல்லியிருக்காங்க, விஜய் கூட சொல்லியிருக்காரு, எல்லா கட்சிகளும் சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க ஒரு நாங்கள் 8000 ரூபா பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக தேர்தலுக்கு பிறகு நாங்கள் 8000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுப்போம், நீங்கள் போய் அதை வாங்கிக்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி டோக்கன் அடித்து செய்யணுங்கிறது திமுக தான் திட்டமிட்டு செய்யுதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அது அந்த ஊரில் இருக்கிற யாரோ 2 பேர் செஞ்சுருக்கலாம். மட்டும் ஏன்னா இப்போ சென்னையில் எங்கேயுமே அந்த மாதிரி செய்தி வரல. நாங்கள் போட்டியிடக்கூடிய எந்த இடத்துலையும் அந்த மாதிரி செய்தி வரல. ஏதோ ஊரில் இருக்கிற 2 பேர் ஒரு இதில் தப்பான நோக்கத்தில் செஞ்சுருக்கலாம். பட் அது திட்டமிட்டு செஞ்சதாக சொல்ல முடியாது. அப்படி தவறான நோக்கத்தில் செய்கிறவங்க மேலே இவங்களே எது அவதூறு இவங்க மேலே பார்ப்பாங்கன்னா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. இல்லை அதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அது சம்பவம் என்னென்னு இனிமேல் தானே பார்க்க முடியும். அதை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக இவங்க தான் செய்கிறாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. தேர்தலில் பார்த்தீங்கன்னா பணபலத்தை இல்லாமல் சுதந்திரமான தேர்தல் நடத்துவோம், பணநாயகத்தை மொத்தமாக ஒழிப்போம் அப்படின்னாங்க. தேர்தல் ஆணையம் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கா? அதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? தேர்தல் ஆணையம் அப்படியெல்லாம் பணத்தை இப்போ பாண்டிச்சேரியில் தேர்தல் ஆணையம் இருக்குது. நீங்கள் அங்கே தேர்தல் நடந்து முடிஞ்சு போச்சு. எல்லாம் பகிரங்கமாக தான் வாக்குகளுக்கு 2000 ரூபா 3000 ரூபா கொடுக்குறாங்க. எங்கே தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்துது? சும்மா அப்பாவியாக இருக்கிற வியாபாரிகள், ஆடு வாங்குறவன் மாடு வாங்குறவன் இப்படியான பாவம் வியாபாரிகள் கையில் ஆனால் டிஜிட்டலாக வச்சுக்கிட்டு போய் ஆடு மாடு வாங்க முடியும்? சாதாரண மீன் மார்க்கெட்டுக்கு போகிற மீன் வாங்குற அம்மா டிஜிட்டலில் போய் கடலில் மீன் வாங்க முடியும்? இவங்க கொண்டு போகிற பணத்தெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு நாங்கள் என்னமோ தீவிரமாக வேட்டையாடுறோம், தீவிரமாக சோதிக்கிறோன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா ஒரு நாடகம் மாதிரி இருக்குது.